நம்ம ஊர்ல கேரளா ஸ்டைல்ல ஸ்நாக்ஸ் கடை வந்து இருக்கு அப்படின்னு. ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொரு கடையை ட்ரை பண்ணோம். பட் ஆனா நம்ம ஊர்ல நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் வந்து வந்துருச்சு. பட் ஆனா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் சொன்னாங்க நம்ம ஊர்ல கேரளா ஸ்டைல்ல ஸ்நாக்ஸ் கடை வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை பேர் தான் ஆஜ்வா ஜூஸ் வேர்ல்ட். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் ஹெட் குவார்டர்ஸுக்கு அப்படி நேரா ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இங்க வந்து கேரளா ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம கூட ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கடையை பத்தி கேட்டு தெரிஞ்சுங்களா? அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேரு என்ன? என் பேர் ஞானபிரகாஷ். அண்ணா எவ்வளவு நாளா இந்த ஆஜ்வா ஜூஸ் கடையில வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா இங்க வந்து 2 வருஷம். ஆனா 2 வருஷமா இங்க வாரீங்க. இங்க உங்களுக்கு பர்டிகுலரா பிடிச்ச சாப்பாடு, பர்டிகுலரா பிடிச்ச ஸ்நாக்ஸ்னா என்ன? ஸ்நாக்ஸ்னா பிஸ்கட்டு, அந்த ஐட்டங்கள் சின்ன சின்ன பிஸ்கட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. வேற வேற என்ன பண்ணு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சரி சின்ன சின்ன ஐட்டம். ஆனா இந்த கடையில உள்ள பிரைஸுக்குலாம் ஒர்த்தா? எல்லாம் ரீசனபிளா, மற்ற கடையோட இந்த கடையில ரீசனபிளா நல்லா. ஓகே. அதாவது 2 வருஷமா ட்ரை பண்றீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சது நிறைய இருக்கு, ஆனா ஒர்த்து தான். ஓகே ஓகே கைஸ், அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க 2 வருஷமா இந்த கடையை வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கடையில உள்ள எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அண்ணன் தேங்க்ஸ். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கடையில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா கேரளா ஸ்பெஷலான பிரெட் ஆம்லேட் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பீசஸா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 50 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கையிலே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பைட். வேற லெவல்ல இருக்குது. அதாவது பிரெட் வந்து நல்லா ஃப்ரெஷ் பிரெட்டா இருக்கு. அதுல வந்து முட்டையை வச்சு பிரெட் ஆம்லேட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த மயனீஸ் இருக்குல்ல, அந்த மயனீஸை வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டஃப் பண்ணி. ஸோ அதனால சூப்பரா இருக்கு. ஸோ மேல வந்து லைட்டா சாஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் சாஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் சாஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வரவே மாட்டேங்குது. அல்டிமேட்டா இருக்கு. வாய்ப்புள்ள சாஸ் ஐட்டம் பண்ணுங்க. ஸோ விரும்பி சாப்பிடலாம். அதாவது உள்ள வந்து மயனீஸை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா அந்த முட்டையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. முட்டையோட ஸ்டஃப் வந்து நிறைய இருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை. அதாவது 50 ரூபாய்க்கு இவ்வளோ பீஸ், அதுவும் வயிறு ஃபுல்லா வர வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மஸ்ட் ட்ரை. பிரெட் ஆம்லேட். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணிருக்கோம். என்னடா இவன் கேரளா ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸா எல்லா இதுலயும் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிங்களா? எஸ், இங்க வந்து இந்த மெனு கார்டை பார்த்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆனது இந்த சிக்கன் பீஸா. ஸோ அதனால என்னோட ஃபேவருக்கு வாங்கினேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டஃப் வந்து வெளியிலேயே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு பீஸ் உள்ள மயனீஸா பாருங்க, அப்படியே நூல் நூலா வரும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பை. சூடா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும் போது உடனே ஃப்ரெஷ்ஷா பண்ணி தராங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆனாலும் ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் காத்திருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அவ்வளோக்கு ஒர்த்து. பாத்தீங்களா, சிக்கனோட ஸ்டஃப் இருக்கு. சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா பீஸாலையும் போடுற மாதிரி அந்த தக்காளி, குடமிளகாய் அந்த இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. மேல மைனஸை வச்சு ஒரு ஸ்டஃப் பண்ணி
ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்கு. இதோட ரேட் வந்து 150 ருபீஸ். ஸோ மஸ்ட் ட்ரை. அதாவது நீங்க கேட்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ணி தராங்க. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மொத்தத்துல இந்த மாதிரி பீஸால நான் சாப்பிட்ட பீஸால எதுவுமே இந்த மாதிரி நூறுலாம் நம்ம ஊர்ல வந்தது இல்லை. பட் ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த நூறு மாதிரி அந்த இது வந்து வருது. ஸோ மஸ்ட் ட்ரை. ஓகே மக்களே, இப்போ ஃபைனல் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா டீ, அதாவது கேரளா ஃபேமஸ் சாய், அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னடா வெறும் டீ அப்படின்னு நினைக்கிறீங்க, இது வந்து ஸ்பெஷல் டீ. ஸோ அதனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ணன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கடைக்காரங்க. ஸோ அதனால ஸோ டீ வந்து நம்ம எல்லா கடையிலையும் குடிக்கிற மாதிரி தான், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் எல்லாம், அதாவது எல்லா கடையிலும் மேக்சிமம் நம்ம எப்படிலாம் எந்த கடை எப்படி குடிப்போமோ அதே மாதிரி இருக்கு. பட் ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேயிலை வந்து இவங்க வந்து கேரளால இருந்து எக்ஸ்போர்ட் ஆன தேயில தான் கொஞ்சம் டீ போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ஊர்ல இப்போ அதாவது டீ அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நீங்க நம்ம ஊர்ல உள்ள தேயிலை, லோக்கல் தேயிலை குடிக்கிறத விட நம்ம அந்த கேரளால ஸ்பெஷலான கேரளால தயாரிக்கப்பட்ட அந்த தேயிலையில குடிக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் கொடுக்கும். இதோட ரேட் வந்து வெறும் 10 ரூபா தான். ஸோ மஸ்ட் ட்ரை. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த ஆத்வா ஜூஸ் கடையில வந்து கேரளா ஸ்நாக்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம ஊர்ல இப்படி ஸ்நாக்ஸ் கடைகள் நிறைய இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி கேரளா ஸ்நாக்ஸ் கடை வந்து இப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இது வந்து ரொம்ப நாள்ல இருக்கு, நம்ம இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆனா இங்க ட்ரை பண்ண 3 டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் சீப் அண்ட் பெஸ்டா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம ஆத்வா ஜூஸ் கடையை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதனால உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு. ஓகே, பை பாய்.